அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சாமை அரிசி பாசிப்பயிறு வச்சு ஒரு கஞ்சி செய்யலாம். சாமை அரிசி 3/4 கப் எடுத்துருக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் அளவு பாசிப்பயிறு எடுத்துகிட்டு சாமை அரிசியும் பாசிப்பயிறு சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து தாளிப்புக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புதினாத்தலை, 15 பல்லு பூண்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டு புதினாத்தலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது, 10 பல் 15 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு 15 செகண்ட் போல் வதக்கலாம். 15 செகண்ட் போல் வதக்கிட்டு இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வதங்கணும் இல்லை. சாமை அரிசியும் பாசிப்பயிரும் கழுவுனதை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் பிங்க் சால்ட்டையும் போட்டு லிட்டு போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். அளவாக அரிசிக்கும் தண்ணிக்கும் அளவாக இருக்குது. நல்லா குழவாக வெந்திருக்கு. இப்போ பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். பருப்பு மத்து வச்சு கடையும் போது முழுசாக போட்டோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் முழுசாக போட்டோம். பருப்பு மத்து வச்சு கடையும் போது நல்லா மசிஞ்சிரும். நல்லா வெந்திருக்கிறதுனால நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ரோஸ்டட் ஜீரகத்தூள் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, பச்சை தண்ணி, அதனால் ஒரு கொதி வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி காலை நேர ராஜ உணவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, சாமை அரிசி பாசிப்பயிர் கஞ்சி. ஹெல்த்தியான ஒரு கஞ்சி உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சிக்கு சைடு புதினா சட்னி காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.